Welcome to all. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 8th geography first lesson unit 1 rocks and soils அந்த lesson தான் பார்க்க போறோம். First introduction நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, have you ever noticed any mountains or rocks nearby your location or during your travel? Have you ever been to any hill station during your vacation? Do you know how they originated on the earth's surface? Do you know what kind of material used in the construction of temples, buildings, roads, flyovers, etc. In this lesson we learn about the rocks and soils. Number if suppose doing the travel பண்றோம் இல்ல நமக்கு நியர்பை லொகேஷன்ஸ்ல rocks mountains நம்ம நோட்டீஸ் பண்ணிருக்கோமா, அதே மாதிரி நம்ம வெக்கேஷன்ஸ்க்கு நம்ம வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ் போயிருக்கோமா, நெக்ஸ்ட் எர்த் சர்ஃபேஸ் எப்படி ஃபர்ஸ்ட் ஆரிஜின் ஆச்சு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பிள்ஸ், பில்டிங், ராக்ஸ், ரோட்ஸ்லாம் இருக்குன்னா அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, அதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த லெசனில் டீட்டெயிலாக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராக்ஸ் அண்ட் சாயில்ஸ் அதை பற்றின டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். In lower classes we have studied about 4 realms on the earth. நம்ம lower classல வந்து பாத்தீங்கன்னா 4 realms படிச்சிருப்போம், namely lithosphere, hydrosphere, atmosphere and biosphere. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லித்தோஸ்பியர் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறதுலே அப்பர் மோஸ்ட் ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் த எர்த் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா லித்தோஸ்பியர். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் சாலிட் ராக்ஸ் அண்ட் அன்கன்சாலிடேட்டட் மெட்டீரியல்ஸ். அதாவது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் கல்லாக இருக்கும். அந்த இது வந்து the literal meaning of lithosphere, the sphere of the rock அப்படிங்கிறது நமக்கு மீனிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஒன் ராக்ஸ். ராக்ஸ்னா என்ன, ராக்ஸ் ஃபர்ஸ்ட் கல்லுனா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ராக்ஸ் ஆர் த சாலிட் மினரல் மெட்டீரியல் ஃபார்மிங் a part of the surface of the earth and other similar planets. அதாவது மற்ற பிளானட்ஸ் மாதிரியே நமக்கு எர்த் அப்படிங்கிறது அதில் வந்து ஒரு பார்ட்டாக ஃபார்ம் ஆனது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ராக்ஸ். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சாலிட் மெட்டீரியல்ஸாக இருக்கும். The earth crust is composed of rocks. அதாவது ராக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எர்த் கிரஸ்ட் எல்லாமே இருக்கும். அது எர்த் கிரஸ்ட் நடக்கும் போது நமக்கு என்ன ஆகும், அப்போ அந்த ராக்ஸ் வந்து கம்போஸ் ஆகும். The rock is an aggregate of one or more minerals. Rock is an important natural resources and in found in solid state. ராக்குங்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அது என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். இட் மே பி ஹார்ட் ஆர் சாஃப்ட் நேச்சர். அது என்ன நேச்சரில் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஒன்று ஹார்டாக இருக்கலாம், இன்னொன்று சாஃப்டாகவும் இருக்கலாம். அதே மாதிரி இந்த டைப் ஆஃப் மினரல்ஸ் எப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ராக் அப்படிங்கிறது ஒன்று கண்டுபிடிச்சாங்கன்னா 2000 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ் வந்து நமக்கு எர்த் சர்ஃபேஸில் இருக்குது. பேசிக் மினரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல் ஓவர் த எர்த்தில் வந்து நம்ம 8 பேசிக் மினரல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மினரல்ஸ் ஆர் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் விச் எக்ஸிஸ்ட் இன் நேச்சர். தே மே அக்கர் எய்தர் இன் த ஃபார்ம் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் காம்பவுண்ட்ஸ். அது என்ன ஃபார்மில் இருக்கும், ஒன்று எலமெண்ட்ஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னா காம்பவுண்ட்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ராக்ஸ் இருக்குது. அக்கார்டிங் டு த மோட் ஆஃப் ஃபார்மேஷன் த ராக்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 3 டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ்: Ignitious Rocks, Sedimentary Rocks and Metamorphic Rocks. What are the 3 types of rocks? Ignitious Rocks, Sedimentary Rocks and Metamorphic Rocks. நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க, ராக்ஸ் கேன் பி classified into 3 types: igneous, sedimentary and metamorphic. And igneous can be again classified into 2 types: intrusive and extrusive. And sedimentary again divided into 2 types: organic, inorganic, chemical or mechanical. Metamorphic are divided into 2 types: thermal and dynamic. First we have to see the igneous rocks. What is mean by igneous rocks? What are the minerals? What are the characteristics? What are the 2 types of igneous rocks? These are all under in the heading of igneous rocks. Igneous rocks. Igneous rocks are formed by the solidation
of molten magma. These rocks are also called as primary rocks or parent rocks. The igneous rocks another name is primary rocks or parent rocks. இது நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான இமேஜ் கொடுத்துருக்காங்க. இது இந்த ராக்ஸ்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா மற்ற ராக்ஸ் எல்லாம் நமக்கு ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ராக்ஸ். கேரக்டரிஸ்டிக் திஸ் ராக்ஸ் ஆர் ஹார்ட் இன் நேச்சர். நமக்கு பார்க்கும் போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா வால்கானிக் ஆக்டிவிட்டீஸ் நமக்கு நடக்கும் போது இந்த ராக்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராக்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வாட் ஆர் த 2 types ஆஃப் ராக்ஸ், இக்னிஷியஸ் extrusive igneous rocks and intrusive igneous rocks. First one, extrusive igneous rocks. Can you visualize the lava comes out from the volcano? The lava is actually the fiery red molten magma comes out from the interior of the earth on the surface. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், நமக்கு என்ன ஆகுது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால்கனோ வந்து வெடிக்கும் போது நமக்கு உள்ளார இருந்து நமக்கு வெளியில் வருது இல்லையா, அது நம்ம ரெட் மோல்டன் மேக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு after reaching the earth's surface, molten materials get solidified and form rocks. அந்த ரெட் கலரில் வருது இல்லையா, அது வந்து வெளியில் வந்து எர்த் சர்ஃபேஸ்க்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா அது நமக்கு ராக்காக ஃபார்ம் ஆயிரும். அந்த ராக்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரசிவ் இக்னிஷியஸ் ராக்ஸ். These rocks are fine grained and glassy in nature due to rapid solidification. Basalt are found in the northwestern part of peninsular India is the example for this type of rock. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாஸியாக ஷைனிங்காக அந்த மாதிரி இருக்கும் அந்த ராக் நமக்கு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா intrusive igneous rock. The molten magma sometimes cools down deep inside the earth crust and becomes solid. The rocks formed this way is called intrusive igneous rock. Intrusive igneous rocks இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நமக்கு இன்சைட்லே உள்ளாரையே நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிரும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோங்க பார்த்தீங்கன்னா intrusive igneous rocks. அதாவது எக்ஸ்ட்ரசிவ்னா வெளியில் வந்து நமக்கு அந்த மேக்மா வந்து என்ன அப்படி ஆகும்னா ஸ்டோனாக ராக்காக ஃபார்ம் ஆகும். இன்ட்ரசிவ் அப்படின்னா உள்ளார வேல்கனோக்குள்ளாரே நமக்கு என்ன ஆகும், அந்த இது வந்து பார்த்திங்கன்னா மேக்மா வந்து நமக்கு ராக்காக ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தட் இஸ் இன்ட்ரசிவ் இக்னிஷியஸ் ராக்ஸ். Hence they are called crystalline. அதாவது cool down slowly and form crystals. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கூல் ஆகி அது என்ன ஆகும், கிறிஸ்டலாக நமக்கு ஃபார்ம் ஆகும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலைன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரசிவ் இக்னிஷியஸ் ராக்ஸ் வந்து நம்ம டிவைடட் இன்டூ 2 types. ஒன்று வந்து புளூட்டோனிக் ராக்ஸ், ஹைப்பர்சல் ராக்ஸ். டீப் சீட்டட் ராக்கை வந்து அதாவது ரொம்ப லாஸ்டில் இருக்கணும் இல்லையா, அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா புளூட்டோனிக் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன்ஸ் ஃபார்ம்ட் அட் ஷாலோ டெப்த் ஆர் கால்ட் ஹைப்பர்சல் ராக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரானைட், டியோரைட், கேப்ரோ, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் புளூட்டோனிக் ராக்ஸ். டோல்ரைட் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஹைப்பர்சல் ராக் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா sedimentary rocks. What is mean by sedimentary rocks? The word sedimentary is derived from the word sedimentum. அதாவது லாட்டின் வேர்ட் செடிமெண்டம்ல இருந்து தான் நமக்கு செடிமெண்ட்ரி அப்படின்னு வந்தது. அது செடிமெண்ட்ரி அப்படின்னா நமக்கு படிஞ்சுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டிலே வாட்டர் டேப் தொடர்ந்து யூஸ் பண்ண என்ன ஆகும், அந்த இடத்துல உப்பு பிடிச்சி போகும் இல்லையா, செடிமெண்ட் ஆகுது இல்லையா, தட் இஸ் த செடிமெண்ட்ரி ராக்ஸ். அதே மாதிரி தொடர்ந்து ஏதோ ஒரு நமக்கு கெமிக்கல்ஸ் இல்லை ஏதோ ஒன்று இதாகுது அப்படின்னா அந்த டைமில் நமக்கு ஃபார்ம் ஆகிறது தான் செடிமெண்ட்ரி ராக்ஸ். The sedimentary rocks are formed by the sediments derived and deposited by various agents. Due to high temperature and pressure, the undisrupted sediments of long period cement to form the sedimentary rocks. அதாவது ரொம்ப நாள் தொடர்ந்து ஏதாவது லாங் பீரியட் டெம்பரேச்சர் ஹை ஆகி ப்ரெஷர் அதிகமாகி அப்போ ஏதாவது ஒன்று படிஞ்சு போகுது அப்படின்னா அதுலேருந்து நமக்கு ஃபார்ம் ஆகிறது தான் ராக்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செடிமெண்ட்ரி ராக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி லேயர்ஸ் விச் ஆர் ஃபார்ம்டு பை த செடிமெண்ட்ஸ் டெபாசிட்டட் அட் டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ். அதாவது வேறு வேறு பீரியடில் நமக்கு ஃபார்ம் ஆகும் ராக்ஸ் வந்து அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் செடிமெண்ட் ராக்ஸ். செடிமெண்ட்ரி ராக்ஸ் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து மெனி லேயர்ஸ் இருக்கும். அதே மாதிரி நான் கிறிஸ்டலைன், அது வந்து கிறிஸ்டலைன் கிடையாது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாசில்ஸ் இருக்கும். அதே மாதிரி இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த ஸ்டோன்ஸ் வந்து, ராக்ஸ் வந்து அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் 3 டைப்ஸ் ஆஃப் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஆர்கானிக், மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல். The rocks are formed as the result of the decomposition of dead plants and animals. It contains fossils. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெட் பிளான்ட்ஸ் அந்த அனிமல்ஸ் வந்து ரொம்ப நாள் வந்து அப்படியே டீகம்போஸ் ஆகி அதுலேருந்து நமக்கு கிடைச்சது தான் வந்து பார்த்திங்கன்னா சாக்கு, அதே மாதிரி லைம்ஸ்டோன் ராக்கு, டால்மைட்டு, டால்க், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அண்டர் த ஆர்கானிக் செடிமெண்ட்ரி ராக்ஸ். இது எல்லாமே டீகம்போஸ் ஆகி பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் டீகம்போஸ் ஆகி நமக்கு கிடைக்கிறது ஆர்கானிக் செடிமெண்ட்ரி ராக்ஸ். மெக்கானிக்கல் மீன்ஸ் the rocks are formed due to the disintegration of igneous and metamorphic rocks. The natural agents erode and transport these rocks and deposit at some place. After a long period of time, they cemented for rocks. Sandstone, shale and clay are the examples of this rock of this type. அதாவது ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இக்னிஷியஸும் மெட்டமார்பிக் ரெண்டும் கம்பைன் பண்ணி டிஸ்இன்டகிரேஷன் ஆகுது இல்லையா, அதுலேருந்து ஃபார்ம் ஆகிறதா வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து ஒரு இந்த காற்றுல போயிட்டு ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போய் மூவ் ஆகி அந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி ராக்ஸ் தான் நம்ம மெட்டமார்பிக் ராக்ஸ். நெக்ஸ்ட்டு கெமிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது தீஸ் ஆர் ஃபார்ம்டு பை ப்ரிசிபிடேட்டிங் ஆஃப் மினரல்ஸ் ஃப்ரம் வாட்டர். அதாவது வாட்டர்லேருந்து நமக்கு ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபார்ம் ஆகி அதுலேருந்து ராக்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதுதான் கெமிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மெட்டமார்பிக் ராக்ஸ். மெட்டமார்பிக் ராக்ஸ் மீன்ஸ் த வேர்ட் மெட்டமார்பிக் இஸ் derived ஃப்ரம் த 2 Greek words மெட்டா அண்ட் மார்ஃபா. அதாவது 2 Greek வேர்ட்ஸ்லேருந்து நமக்கு கிடைச்சது தான் மெட்டமார்பிக் ராக்ஸ். மெட்டா மீன்ஸ் change, marpha means shape. Igneous and sedimentary rocks subject to high temperature and pressure, the original rocks get alerted to form the new kind of rock called metamorphic rock. அதாவது நமக்கு இக்னிஷியஸும் செடிமெண்ட்ரியும் ரெண்டும் சேர்ந்து அதிலிருந்து நமக்கு நியூ கைண்ட் ஆஃப் ராக் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா தட் இஸ் கால்ட் த மெட்டமார்பிக் ராக்ஸ். இதில் வந்து நம்ம 2 டைப்ஸ் நம்ம சொல்லணும். தெர்மல் மெட்டமார்பிசம், டைனமிக் மெட்டமார்பிசம். வாட் இஸ் மீன் பை தெர்மல் மெட்டமார்பிசம்? தெர்மல் மெட்டமார்பிசம் மீன்ஸ் caused by high temperature. அதாவது இந்த ராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹை டெம்பரேச்சர்ஸ்னால சேஞ்ச் ஆகுதுன்னா தட் இஸ் நோன் அஸ் தெர்மல் மெட்டமார்பிசம். அதே மாதிரி இந்த ராக் வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரெஷரானால சேஞ்ச் ஆச்சுன்னா டைனமிக் மெட்டமார்பிசம். The metamorphic rocks can be divided into 2 types: thermal metamorphism, dynamic metamorphism. Thermal metamorphism means if the changes of the rock is mainly caused by high temperature, it is called thermal metamorphism. If the change of the rock is mainly caused by high pressure, it is called dynamic metamorphism. Next one வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது formation of metamorphic rocks from igneous rocks. அதாவது igneous ராக்ஸ்லேருந்து நமக்கு எப்படி மெட்டமார்பிக் ராக்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரானைட் இன்டு ஜீனியஸ் காஸ்டு பை டைனமிக் மெட்டமார்பிசம். பாசல்ட் இன்டு ஸ்லேட் காஸ்டு பை தெர்மல் மெட்டமார்பிசம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 2 ராக் கொடுத்துருக்காங்க. கிரானைட்லேருந்து கீசஸ் வருது டைனமிக் மெட்டமார்பிஸ் மூலிமா. அதே மாதிரி தெர்மல் அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் மூலிமா. பாசல்ட்லேருந்து ஸ்லேட் நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டமார்பிக் ராக்ஸ் ஃப்ரம் செடிமெண்ட்ரி ராக்ஸ் வந்து நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா, சாண்ட்ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா இன்டு குவாட்ஸ், அது டியூ டு தெர்மல் மெட்டமார்பிசம். அதே மாதிரி ஷால் இன்டு ஸ்லேட் வந்து பார்த்திங்கன்னா டியூ டு தெர்மல் மெட்டமார்பிசம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டைனமிக் மெட்டமார்பிசம்னா என்ன, தெர்மல்னா என்ன. தெர்மல் மீன்ஸ் the change of the rock is due to high temperature is called thermal metamorphism. Dynamic means that the change of the rock is due to high pressure is called dynamic metamorphism.
characteristics of metamorphic rocks. Characteristics என்னென்ன? metamorphic rocks வந்து பார்த்தீங்கன்னா mostly அது நேச்சர் வந்து கிறிஸ்டலைனாக இருக்கும். இது consist of alternate bands of light and dark minerals. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மினரல்ஸ் இருக்கும். அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் மினரல்ஸ் நிறைய நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ராக் சைக்கிள். அந்த ராக் எப்படி வந்து நமக்கு சைக்கிள் எப்படி ஃபார்ம் ஆச்சு, அது எப்படி வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இக்னீஷியஸ் ராக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பிரைமரி ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு எர்த்தில் ஃபார்ம் ஆகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இக்னீஷியஸ் ராக்ஸ். இந்த ராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நமக்கு ஃபார்ம் ஆகி ஒரு மூவ் ஆகி அப்போ தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ். அப்போ இக்னீஷியஸும் செடிமெண்ட்ரி ராக்ஸும் கம்பைன் டுகெதர் தான் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டமார்பிக் ராக்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு the metamorphic rocks are get disintegrated and deposited to form the sedimentary rock. Formation of igneous rocks takes place when there is an outflow of molten materials. அதாவது வால்கனோல இருந்து molten materials வருதுன்னா அதுல இருந்து நமக்கு ஃபார்ம் ஆகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு one type of igneous rocks அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Like this, rocks on the earth crust keeps on changing from one form to another form. அதாவது ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு நமக்கு மாறுது. அது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஃபோர்ஸஸ் மூலிமா நமக்கு கிடைக்குது. இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு ஒரு என்லெஸ் ப்ராசஸ், தொடர்ந்து இது மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ராக் சைக்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ் ஆஃப் ராக் சைக்கிள். இந்த ராக் சைக்கிள் நமக்கு என்ன யூசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்டு பை மேன்கைண்ட் த்ரூ அவுட் த ஹிஸ்ட்ரி. நமக்கு தொடர்ந்து இந்த ராக்ஸ் தேவைப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹைலி வேல்யூபிள். அதே மாதிரி நம்மளோட எக்கனாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராக்ஸில் நிறைய இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ராக்ஸ் வந்து நமக்கு நிறைய பர்பஸ்க்கு நம்மளோட லைஃப்பில் யூஸ் ஆகுது. அதில் சம் ஆஃப் தெம் ஆர் கிவன் பிலோ. எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. சிமெண்ட், ரைட்டிங் சாக், ஃபயர், பில்டிங் மெட்டீரியல், பாத் ஸ்க்ரப், கர்ப் ஸ்டோன், ஆர்னமெண்ட், roofing materials, decorative materials. These are the valuable source of minerals such as gold, diamond, sapphire and etc. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதை மேக் பண்ணணும்னா முக்கியமாக எனக்கு நம்ம என்ன தேவைன்னா ராக்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ராக் சைக்கிள் பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ராக் சைக்கிள் அப்படிங்கிறது நமக்கு எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இக்னீஷியஸ் ராக்ஸ், மெல்ட்டிங், கூலிங். மெல்ட்டிங் நடந்தால் நமக்கு என்ன ஆகும், மேக்மா வரும். மேக்மாலேருந்து நமக்கு அது என்ன ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர் வந்து இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோமோ அதுதான் உங்களுக்கு பிக்சர் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. இதோட நமக்கு ராக்ஸை பற்றின டீட்டெயில்ஸ், ராக் வந்து எத்தனை டைப்ஸாக வந்தது, ராக் சைக்கிள் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். யூஸ் ஆஃப் ராக்ஸை பற்றியும் பார்த்தோம். இது உங்களுக்கு ராக்ஸோட பிக்சர். இதோட கண்டினியூவேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.